Hi friends, welcome to New Tech. நான் உங்கள் பாரதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ShareChat இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நான் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா கேலரிக்கு வராது. ஸோ கேலரியில் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ShareChatல டவுன்லோட் பண்ணுற எல்லா வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோவாக இருக்கட்டும் அத்தனையுமே எப்படி கேலரிக்கு கொண்டு வர்றது டைரெக்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து நீங்கள் எப்போதும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய கேலரியில் போய் பார்க்குறேன் நான். ஸோ கேலரியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ எங்கேயுமே இல்லை. ஸோ எப்படி கேலரிக்கு நம்ம டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் கொண்டு வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். மறுபடியும் நீங்கள் ShareChat ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் பக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகார் பக்கத்தில் சேமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோட்டோ போட்டு மேலே ஒரு 3 தெரிகிற மாதிரி. ஸோ அந்த சேமிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து சேமிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் கேலரிக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ கேலரியில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ் ShareChat அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபோல்டரே இருக்குது. ஸோ இந்த வீடியோ தான் அது. ஸோ ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்கடியாக வீடியோ ShareChat. இதே நீங்கள் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி சேமின்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ ShareChat ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ShareChatல இருக்க வீடியோ கேலரிக்கு டவுன்லோட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மெத்தடை பயன்படுத்தி இனிமேல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக கேலரிக்கு ஷேவ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்டாலும் அந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியும். நீங்களும் திரும்பி ஸ்டேட்டஸ் வைக்கணும்னா அந்த வீடியோ மறுபடியும் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த நியூ டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching. Keep enjoying.